இருந்தா நல்லா இருக்கும். அரோரா இது எழுதிட்டாங்க பாத்தீங்களா? கிரியேட்டிவிட்டிக்கு சண்டால சிரிக்கி அவன் சும்மா இருந்தாலும் இவனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க போல. செய்யற அட்ராசிட்டி எல்லாம் இவனுங்க, திட்டுறது எல்லாமே அந்த பொண்ணு தான். ஆனா அதுக்காக அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லை, அதுக்காக இந்த பசங்களும் கெட்ட பசங்க இல்லை இந்த பசங்களாம் நல்ல பசங்க இல்லை, அந்த பொண்ணு கெட்ட பொண்ணுலாம் இல்லை. என்ன சொல்றதுன்னு தெரியல. பெரிய கமலஹாசன் புரியாத மாதிரியே பேசி தப்பிச்சுக்க பாக்குறாரா? வீடியோவே அதை வச்சு தானே போறதுன்னு வரீங்க, அப்புறம் தெளிவான முடிவு எடுக்காம எதுக்கியா பேச வரீங்க? சொன்னா நம்ம அண்ணாத்த நம்ம கிட்டே கோச்சுக்காரு. ஏதாவது தெளிவா புரியுற மாதிரி சொல்லனாத்த. அந்த பொண்ணு இதுக்கான ரிப்ளை எல்லாம் கொடுத்துருச்சு. நான் பாத்தீங்கன்னா காசுக்காக தான் மாடலிங் பண்ண ஆரம்பிச்சேன், எனக்கு பண இஷ்யூ இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போனேன் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிடுச்சு. இதுல நிறைய பேர் சொன்னாங்க உனக்கு ஃபியூச்சர் நாசமா போகும் அப்படி அப்படின்னு. அந்த பொண்ணை ஒரு மாதிரி தப்பாவும் பேசினாங்க. ஆனா அதுக்கு அந்த பொண்ணுக்கு தெளிவா சொல்லுது பதில். அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லணும். அந்த பொண்ணு கொடுத்த